குருஜி அவர்களுக்கு நான் முதல்ல என்னோட குரு வணக்கத்தை தெரிவிச்சிடுறேன். ஏன்னா செல்வராஜ் அவர்கள் தூண்டினாலும் இங்கே வந்து பயிற்சியை கொடுத்து நமக்கு இந்த ஒத்துழைப்பு கொடுத்து நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி தந்து நம்மளை வந்து உடம்பு இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் சாயந்தரம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பயிற்சியை. நானும் என்னோடய மனைவியும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். காலையில் வந்து 4 மணிக்கு எப்போ எழும்பலாம், எப்போ முழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுறுசுறுப்பு உற்சாகம் எனக்கு வந்திருக்கு. வந்து டெய்லி இதை நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு எண்ணம். அதை நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம். இதோட விட்டுறக்கூடாது, பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுமாதிரி இந்த பயிற்சியை பண்ணதுக்குள்ள ஒரு சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து எங்களை ஊக்குவிச்சாக்க நாங்கள் இதை பண்ண ரெடியாக இருக்கிறோம். இதன் மூலமாக வந்து மேலும் அவங்க நிறுவப்பட அந்த சிவனோட அந்த கோயில் ஒன்று நம்ம சேலத்தில் போய் பார்க்கணும் ஒரு ஆசை எனக்கு. அவங்க வேலை முடிஞ்சோடனே அந்த இதுக்கு நீங்கள் எங்களை கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வருவோம். ட்ரஸ்ட் வந்து எல்லாருமே வர மாதிரி நாங்கள் நினச்சிருக்கோம். இதன் மூலமாக எனக்கு வந்து இடது காலில் வந்து ஒரு மூட்டு வலி. நான் திடீர்னு பேட்மிண்டன் விளையாட போகிறதுல மூட்டு வலி இருந்துகிட்டே இருந்து அது வலி என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கோபாலசம் கடையில் போய் மாத்திரை மருந்து எண்ணெய்லாம் வாங்கி போட்டு ஆவி பிடிக்கணும் அது பிடிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது திரு மணிகண்டன் அவர்கள் வந்து என்னை அப்பப்போ அடிக்கடி ஃபோனில் கூப்பிட்டு என்னை இது பண்ணிட்டே இருப்பாங்க, என்னை மறக்க மாட்டாங்க. அப்போ முந்தின நாள் வந்து என்னை ஃபோன் பண்ணி என்ன வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோதான். நான் காலையில் என்ன பண்ணேன், திரும்ப என் ஒய்ஃப்கிட்ட சொல்லி ஒய்ஃப் எழுப்பும்போது ஒய்ஃபுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்து எழும்பி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. வந்து இங்கே வந்து ஒரு நாள் பயிற்சி முடிஞ்ச உடனே அவளுக்கு பயங்கர திருப்தி. இப்போ நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துட்டுருக்குறான். இதேமாதிரி நம்ம ரெகுலராக பண்ணணும், லேடிஸ் எல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஆனால் நமக்கு பண்ணதுக்குள்ள ஒரு இடம் வேணும் கண்டிப்பாக. அதை நீங்கள் ஒத்துழைச்சி பண்ணி எதாவது பண்ணிங்கன்னா நம்ம பண்ணிடலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மூட்டு வலியானது எனக்கு வந்து இப்போ சுத்தமாக இல்லை. மூட்டு வலியிலேருந்து அவசரப்பட்டு மருந்தெல்லாம் வாங்கி இப்போ மருந்து சாப்பிட அதேமாதிரி நான் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன் டெய்லி. அந்த ஒன்று தான் எனக்கு இந்த ப்ரெஷர் மாத்திரை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டியாச்சுன்னா இந்த ஒரு வாரம் சாப்பிடல. என்னோடய உடல் வந்து இப்போ ரொம்ப லேசாகிட்டு. இதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். மதிப்பிற்குரிய பெரியோரே, இந்த பயிற்சியின் மூலமாக எனக்கு விதைக்கப்பட்ட எண்ணம், நான் ஒரு பேராசைக்காரன். எனக்கு கிருஷ்ண சேவா சங்கம் வந்து கன்னியாகுமரியில் ஒரு மிகப்பெரிய யோகா சென்டர் நிறுவப்பட வேண்டும் என்ற எண்ணம் ஆழமாக பயந்திருக்கிறது. இதன் மூலமாக கன்னியாகுமரி டூரிஸ்ட் சென்டர் வளர்ச்சிக்கும் அந்நிய யூரோப்பியன் அமெரிக்கன் பீப்புள் எல்லாம் அங்கே வந்து தங்கி யோகா கலைகளை பயிற்சிவித்து நம்முடைய தமிழ்நாட்டின் பெருமையும் கன்னியாகுமரியின் பெருமையும் உயர்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. எனக்கு அடிக்கடி பஜ்ஜி சாப்பிட்ட உடனே நெஞ்சு அப்படி இருக்கும். இப்போ இவங்க சொல்லித்தந்த இதன் கலையின் மூலமாக அந்த இறுக்கத்தை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு இதை நான் கற்றுக்கொண்டேன். குருஜி அவர்களுக்கும் மற்றும் கிருஷ்ண சேவா சங்கத்தினருக்கும் நன்றி. இது அல்லாமல் இந்த சுதர்சன கிரியா என்கிற கலையையும் கூடுதலாக கற்றுக்கொண்டு அந்த ரஜினிகாந்தின் பாபாவை போல நம்முடைய உடம்பை ஒளி அலையாக மாற்றிக்கொண்டு மறுபடியும் ஒளி அலையிலிருந்து நான் உடம்பை கொடக்கூடிய ஒரு ஆயுள் இல்லையே, எனக்கு ஆயுள் இல்லையே என்கிற வருத்தமும் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இளைஞர்களே, நீங்கள் இந்த விதையை கொண்டு சுதர்சன கிரியாயை கற்றுக்கொண்டு மேன்மேலும் வளர்ச்சியுற்று பெரிய ஒரு இமாலய பாபாவாக அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமின்றி இந்த யோகா கலை கராத்தேக்கும் விதை போடுவதாக இருப்பதால் கராத்தே கலைகளை இளைஞர்கள் கற்றுக்கொண்டு உங்களை வருங்கால தீவிரவாதிகளிலிருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.